என்ன சத்தம்? என்ன சத்தம் இது? பிரீத்தா நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா என்ன? இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு செகண்ட் நில்லு. ஐயோ ஐயோ, அவ பிரீதா. பிரீதா எங்க இருந்து வந்தா? அட பிரீதாவா எப்படி இருக்க முடியும்? ஐயோ, மாறு வேஷத்துல இங்க வந்தது வேற யாரோ இல்ல, பிரீதா தான். அட பிரீதா இங்க எதுக்கு வரணும்? அதானே. ஐயோ வாங்க, அவங்கள பிடிக்கலாம். வா வா வா, எங்கன்னு பாரு, அவளை பிடி. அடடா. ஓ காட், அக்ஷயோட போன் நிஜமாவே திருடு போயிருச்சு. அப்ப திருநங்க மாதிரி வேஷம் போட்டு வந்தது. ஓ காட். ச்சே. கிருத்திகா, எங்க போயிட்டா? பிருத்வி, அந்த கிருத்திகா உன் மேல கோவமா இருக்கா. சோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் நீ எவ்வளவு சமாதானப்படுத்தி ஆகணும். நல்லா யோசி. நீ இந்த குடும்பத்துல இருக்க பொண்ணாலதான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகியிருக்க. ஆனா இவ ரொம்ப நேரம் கோவமா இருந்தானா நீ இங்க இருந்து எக்ஸிட் ஆயிடுவ. அதோட நீ அப்படி நடக்க விடக்கூடாது. நீ இந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகணுன்றதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. நீ இந்த குடும்பத்துடைய பொண்ண என்ன ஆனாலும் சரி எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும். ஆனா என்னுடைய பொண்ணுங்க சாய்ஸ் வேறதான். இங்க பாரு, முதல்ல வரது யாரு? சுகரி பிரீதா, என்னுடைய பிரீதா. ரொம்ப ஸ்வீட், இன்னசென்ட், அழகு. பிரீதாக்கு என் மேல கோவம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா திட்டுவாங்க, கோவத்தை வெளிப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். எப்பயுமே டேஞ்சர் ஜோன்ல தள்ள மாட்டாங்க. அடுத்தது யாரு? மை ஸ்பர்ஷி ஷர்லின். அவ ரொம்ப ஸ்பைசி. ஷர்லினுக்கு என் மேல கோவம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கை கால் தான் நீளும். ஆனா எப்பவும் என்ன டேஞ்சர் ஜோன்ல போட மாட்டா. அடுத்தது யாரு? இந்த மசாலா நிறைஞ்ச கிருத்திகா. எதுக்கு மசாலா தெரியுமா? இவ சுகரியா இல்ல ஸ்பைசியான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவியா, அப்படியே தொட்டா சரிங்க மாதிரி ரொம்ப நாசுக்கா இருக்கா. ஆனா அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ என்ன டேஞ்சர் ஜோன்ல போட்ட மாதிரியே இருக்கு. நான் இப்போ எப்படியாவது கிருத்திகா மூலமா இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு இடத்தை பெர்மனண்டா உருவாக்கியே தீரணும். ஏன்னா ஒருவேளை நான் இங்க பெர்மனண்டா செட் ஆயிட்டேனா பிரீதாவுடைய மனசுலயும் பெர்மனண்டா செட் ஆயிடுவேன். அதோட பிரீதாவோட மனசுல நான் பெர்மனண்டா எப்போ செட் ஆயிடுவேன்னு தெரியுமா? நான் பிரீதாவோட கான்பிடன்ஸை ஜெயிக்கும் போதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கில்லி தண்டா பிளேயர் அவங்களுக்கு லாயக்கே இல்லைன்னு தான் புரிய வைக்கணும். அதை நான் புரிய வைப்பேன். இதெல்லாம் நடக்கணும்னா கிருத்திகா என் மேல கோபம் இல்லாம இருக்கணும். அவ என்னோட சந்தோஷமா இருக்கணும். அப்ப இந்த வீட்டோட பூட்டோட சாவி யாரு? இந்த வீட்டோட கிருத்திகா. அதனால இந்த பொண்ணை என்னுடைய சாவி கொத்துக்குள்ள போட்டு வைக்கணும். எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட இந்த காமனான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க நிலைமையில இருக்கேன். கிருத்தி, where were you? நான் எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. கீழே இருந்தேன், நீங்க எனக்காக காத்துட்டு இருந்தீங்க. நீ எம்மள கோவமா இருக்கியா? பிருத்வி, கூட அத்தை இருக்காங்க, அவங்க முன்னாடி எந்த டிராமாவும் வேண்டாமே ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, அவ எம்மள கோவமா இருக்கா. ரொம்ப நேரமா சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிருக்கேன் தான். இவன் நம்ம மன்னிக்கலாம்ல. எவ்வளவு அன்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நான் தோப்புக்காரனை போடவும் தயாரா இருக்கேன். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன், அவகிட்ட சொல்லுங்க. ஐயோ அத்தை, நான் இவர் மேல கோவமாலாம் இல்ல. இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி சொல்றீங்க பிருத்வி? போய் சொல்றா. இவன் நிஜமாவே என் மேல கோவமா தான் இருக்கான். சரி, நான் காதையும் பிடிச்சிட்டேன், முட்டியும் போட்டுட்டேன், இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருவேளை கிருத்திகா என்ன மன்னிக்கலன்னா கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எந்திரிங்க பிருத்வி. நான் உங்க மேல கோவமாலாம் இல்ல. முதல்ல நீங்க எந்திரிங்க. ஸ்மைல் இருக்குல்ல, ஃபேக் ஸ்மைல்.
நான் பார்க்க விரும்புறது உன்னுடைய ரியல் ஸ்மைல். இங்க பாரு, நீ ரியலா ஸ்மைல் பண்ணலனா நான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். சொல்லிட்டேன். பிருத்வி எந்திரிங்க. நான் உங்க மேல கோவமாலாம் இல்ல. அப்படி வா வழிக்கு. இதான் உன்னுடைய ரியல் ஸ்மைல். அட, உன்னுடைய இந்த ஸ்மைல்காக, உன்னுடைய இந்த சிரிப்புக்காக நான் உசுரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. இவ்ளோ சேட்டக்காரனா இருந்தும் கூட இந்த வீட்டு லேடிஸ் மத்தியில நீ இவ்ளோ ஃபேமஸா எப்படி இருக்கன்னு நினைச்சேன். மகளிர் குழுவை சந்தோஷப்படுத்த நீ எது வேணா செய்ய தயாரா இருக்க. இங்க பார், உன்ன மாதிரி பசங்க எல்லாம் பொண்ணுங்க கால்ல விழுதா என்ன ஆகுறது? அதனாலதான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. இல்ல, இந்த சித்தியோட பார்வை இருக்கே, அது ரொம்ப ஸ்ட்ராங். அது எல்லாத்தையும் பார்க்கும். நீ எப்படி எல்லாரையும் முட்டாளாக்குறங்கிறதும் தெரியும். நீ பண்ண தப்ப கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தோப்புக்கரணம் போடுற, கால்ல விழற. அட, ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? அதான் ஆம்பளை காலடியில் விழுந்து கிடக்குறானே. அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி. எங்க பார், உன்னை பத்தின உண்மைய கிருத்திகா கிட்ட சொல்லிடவா? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? I don't know. அட, நான் சொல்றேம்மா, சொல்றேன். என்ன கிருத்திகா கரீனாவோட ஒரே பொண்ணு, அதுவும் என்னோட ஒரே நாத்தனார் பொண்ணு. நான் இவளுக்கு எதையும் தெரியாம எப்படி வச்சிருக்க முடியும்? நீ பண்ற திருட்டு வேலைகளுக்கெல்லாம் நான் இவளை பலியாக விட முடியாதே. சோ உன்னுடைய அந்த ரகசியத்தை இவகிட்ட சொல்லிரவா? அவனை புடி புடி புடி. எப்படி பயங்கரமா கடிச்சு பாருக்கா. ஆனா அவளுடைய இயரிங் என்கிட்ட இருக்கு. யாரு யார் நீங்களா? மேகா, யாரு இவங்க? யாருன்னு பாரு. ஏன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க? பிரீதா, நீயா? அப்போ உன் கூட வந்தது யாரு? ஸ்ருதி? அப்ப நீங்க அக்ஷய் போனை திருடதான் வந்திருக்கல? முதல்ல நீ அக்ஷய் கொன்னுட்ட. இன்னைக்கு அவன் போனுக்காக வந்திருக்கல. வெக்கம் கட்டவளே. ஆண்டி, எனக்கு உங்க துக்கம் புரியுது. அப்புறம் அக்ஷய் நான் ஒன்னும் கொலை பண்ணல. நாங்க நிச்சயமா அக்ஷயோட போன் எடுக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். அதுவும் எதுக்காகனா, அக்ஷயோட போன்ல அவனை கொலை பண்ணவங்களுக்கு எதிராக ஆதாரம் இருக்கு. நிஜமாவே அக்ஷய கொன்னவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒண்ணும் உங்களை தொல்லை பண்றதுக்காக இங்க வரல, புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஷட் அப் பிரீதா. ஆக்சுவலி உன்னோட இந்த தியரி இருக்கே, அதை உன்கிட்டயே வச்சுக்கோ. நீ இங்க இருந்து போயிடு. ஆமா, உனக்கு எங்க பேச்செல்லாம் தேரியா தான் இருக்கும். ஏன்னா மேகா, உனக்கு அக்ஷய கொன்னது யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அக்ஷயோட போன் இது வரைக்கும் உன்கிட்ட தான் இருக்கு. அப்படா இதுல இருந்தே தெரியுதே அக்ஷய கொலை பண்ணவன் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியுதுன்னு. அப்புறம் ஏன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் கேஸ போட்டிருப்பேன். போது, நிறுத்து பிரீதா. மேகா பிரெக்னண்டா இருக்கா, அவன் மேல கொஞ்சம் கருணை காட்டு. சும்மா இப்படி உளறிட்டு இருக்காம இவளை தயவு செஞ்சு தனியா விட்டுடு. என்னது? நீ ஏமா ரொம்ப கஷ்டப்படுற? நாங்க இதுக்கு இவளை இப்போ தனியா விடணும்ன்ற? அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நீதான் இவளுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்தல. இவ எங்க கூட கோர்ட்ல உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு தான் வந்தா. நீதான் அக்ஷய் கொன்னதா சொன்னா. ஆமா, நான் போயிருந்தேன். ஏன்னா நான் மேகா மேல கோவமா இருந்தேன். அதோட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கட்டாயப்படுத்துனீங்க. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் உங்க பேச்சை கேட்டு நான் கோர்ட்டுக்கு வந்தேன்.
ஆனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிரா எப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரியலைஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் நான் ஒதுங்கிட்டேன். அதோட கோர்ட்லயும் சாட்சி சொல்லல. அதுதான் நீ பண்ண ரொம்ப பெரிய தப்பு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அக்ஷய உண்மையாவே காதலிக்கிறியா? அக்ஷய் குழந்தைக்கு அம்மாவாக போற, இங்க சீமந்தம் நடக்குது. ஆனா அக்ஷய கொன்னவன் பேரை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற. அக்ஷய யார் கொன்னதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் நீ அவனோட மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க. வாட் ரபிஷ் பிரீதா? ரபிஷ் ஒன்னும் கிடையாது. ஒருவேளை ரபிஷ்னா சரி, ஓகே, பதில் சொல்லு. நீ இப்ப யார பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? பிளாக்மெயிலா? அதுவும் நானா? நான் யாரையும் பிளாக்மெயிலே பண்ணல. இங்க பாரு பிரீதா, என்ன தேவையில்லாம இதுல எல்லாம் இழுக்காத. இன்ஃபேக்ட் என்னைக்கு அக்ஷய் கொலை நடந்ததோ அன்னைக்கே என்னோட எதிர்காலம், என்னோட சந்தோஷமும் கொலை செய்யப்பட்டுருச்சு. என் மேல இப்படி பொய்யா பழி சுமத்தாதீங்க. யாரும் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதோட அக்ஷய் யாரு கொலை பண்ணது கூட எனக்கு தெரியாது. நீயும் என் மேல பொய்யா பழி சுமத்திட்டு இருக்க. அத்தை, இவன் என் மேல பொய்யா பழி சுமத்திட்டு இருக்கா. நான் நினைச்சதெல்லாம் அக்ஷயோட கடைசி அடையாளத்தோட என் வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேன். ஆனா இவளால நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியல. எனக்கு அக்ஷய கொலை பண்ணவனு தெரியுங்கிறதெல்லாம் பொய்யான பழி. நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல. எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது அத்தை. பாத்தீங்களா, இன்னைக்கு என்னோட வளகா பதுமா என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டா. என் மொத்த ஃபங்க்ஷனையும் ஸ்பாயில் பண்ணிட்டா. அத்தை, நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்றேன், இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அனுப்பி வைங்க. ஹேய், போதுண்டி. ரொம்ப ஓவரா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ யாருன்ற விஷயம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, ஒருவேளை நீ நிஜமாவே அக்ஷய காதலிக்கிறதா இருந்தா, நிஜமாவே நடிக்கலனா அக்ஷய கொன்னவனை கண்டுபிடிச்சு கொடுக்க நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு எதிராக நீ சாட்சி சொல்லியே ஆகணும். நீங்க 2 பேரும் இங்க இருந்து போனீங்கனாலே பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எங்க ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இங்க இருந்து போயிடு. போங்கன்னு சொல்றேன்ல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றதுதான் கரெக்ட். அத்தை, நீங்க அழாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. அத்தை, நீங்க எந்த ரகசியத்தை பத்தி சொல்றீங்க? சொல்லுங்க. I don't know. ஒரு ரகசியம் இருக்கு. இவனோட ஒரு பெரிய ரகசியம் அது. இவன் ரொம்ப சாமிங்கா இருக்கான். அதோட இவனுடைய இந்த நடவடிக்கை இருக்கே, இது எல்லா லேடிஸ் கிட்டயும் மேஜிக் பண்ணிடுது. எல்லா பொண்ணுங்களும் இவனை பார்த்து மயங்குறாங்க. இவன் வார்த்தைங்கிற தோட்டால சுடுவான்ல, பொண்ணுங்கெல்லாம் இவனுக்காக செத்துருவாங்க. இவன் இந்த மாதிரி தான் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கான். அட, முட்டாள்னு நான் என்ன சொன்னேன்னா, காதல்ல முட்டாள் மாதிரி. அது வந்து காதல் பைத்தியம் மாதிரி. நீ எல்லாரையும் காதல்ல உன் மேல பைத்தியமாக்கிடுற. பொண்ணுங்க உனக்காக என்னெல்லாம் பண்றாங்க. நீயும் தோப்பு காரணம் போடுறது, காலில் விழுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பார்த்தல்ல, இப்ப உன் காலில் விழுந்தானா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வான். பாத்தியா பிருத்வி, இந்த வீட்டோட எல்லா ராணிகளும் உன்னை பார்த்து ரொம்ப 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 மயங்கி போய் உன்னை இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்துட்டாங்க. அதனால நீ கூட அமைதியா இந்த வீட்டுல அப்படியே செட்டில் ஆயிட்ட. இங்க பாருப்பா, நீ இருக்கியே, இவளை ஏமாத்த முயற்சி பண்ணாத. நான் தான் இப்ப சொன்னேன்ல, அவ கரீனாவுடைய ஒரே பொண்ணு. அதோட எனக்கு ஒரே நாத்தனார் பொண்ணு. மம்மி, இதோ வந்துட்டேன். என் கணவர் என்ன கூப்பிடுறாரு. எல்லாம் அன்புதான்ப்பா. அதோட நீயும் என் நாத்தனார் பொண்ணோட காதல் வாழ்க்கைய கெடுக்க முயற்சி பண்ணாத. சரி, நான் கிளம்புறேன். என்ன? ஒரு நிமிஷம். என்ன? என்கிட்ட கிருத்திகாக்கு அன்பை தவிர தரதுக்கு வேற எதுவுமே இல்ல. அன்பு மட்டும்தான் இருக்கு. அப்படி சொல்லுப்பா. பிருத்வி, பிருத்வி, உங்களதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க? இந்த உருப்படாத கிளவி ஓவரா சிண்டு முடிச்சுக்கிட்டு இருக்காளே, இவ்வளவு ஏதாவது பண்ணி முடிச்சாகணும்.
பிருத்வி பிருத்வி மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டீங்க. ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க எப்போ இப்படி கியூட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். நீ தான் கியூட். என் இதய மகாராணி. இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா. உங்க போன் ஏன் அடிக்கலன்னு இப்பதான் யோசிச்சேன். யாரு? ஒரு முறை எப்படியாவது இந்த மேகாவை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் செண்டு முடிக்கிற இந்த கிளவியை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஹேண்டில் பண்றதுல இந்த பிருத்வி தான் PhD பண்ணிருக்கான்ல. யாரு? மேகா. மேகா? மேகன் தம்லே. என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன் என்னுடைய அசிஸ்டண்டா. இப்போலாம் ஆஃபீஸில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் எனக்கு அடிக்கடி கால் பண்ணுறான். கிருத்தி, ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, ஓகே? நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு உடனே வந்துடுறேன். இனி வரைக்கும் உங்களால தடுக்க முடிஞ்சிருக்கா? போங்க. தேங்க்ஸ். தேங்க் காட் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்யா. இந்த ட்ரெஸ்ல ரொம்ப விசித்திரமா இருந்தோம் தெரியுமா? தேங்க் காட் நீ அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்ட. ஏன்னா ஒருவேளை அந்த ஃபீலிங் இருந்துட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஓ காட் ஸ்ருதி, எதுக்கு சும்மா சும்மா சமீரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா? சாரிக்கா, சும்மா கிண்டல் பண்ண. அப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம், இதோ இந்த இயரிங். இந்த இயரிங்க நான் அந்த பொண்ணோட காதுல இருந்து இழுத்த. அவ அக்ஷயோட போனை திருட மேகா வீட்டுக்கு வந்தா. அதுவும் திருநங்க வேஷத்துல. இந்த இயரிங்க இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. நீ இது யாருதான் இருக்கும்? கொலை பண்ணவங்க தான் இருக்கும், இல்லனா உங்களுடைய ஃப்ரெண்டு தான் இருக்கும். அவங்க தான் திருநங்க வேஷத்துல அக்ஷயோட போனை திருட, ஐ மீன் மேகா வீட்ல அக்ஷய் போனை திருட வந்திருக்காங்க. அது சரி, இந்த இயரிங்ஸ் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அது யாரா இருந்தாலும் அது பையன் இல்ல. ஏன்னா இயரிங்ஸ் போடுறது பொண்ணு மட்டும்தான். அப்ப அவ பொண்ணுதான். நல்ல வலையில வந்து சிக்கனா. ஆனா நீங்க ரொம்ப மென்மையா இருந்ததால அவ உங்க கையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. நாம அங்க எவ்வளவு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணோம். ஆனா என்ன பிரயோஜனம்? நமக்கு அக்ஷயோட போன் கிடைக்கலையே. அக்ஷய் போன் நமக்கு கிடைக்கலன்னு யார் சொன்னா? அப்படின்னா வாட் யூ மீன் தட்? அக்ஷயோட போன். ஹே, இது அக்ஷயோட போன். அக்கா, அதோட அந்த திருநங்கை இருக்காளே, திருநங்கையோ இல்ல பொண்ணோ, அவ தானே போன் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு நினைச்ச. அவ எடுத்துட்டு போன போன் இருக்கே, அதுல எந்த ஆதாரமும் இல்ல. நீ இது எப்படி பண்ணீங்க? அட, செஞ்சனோ இல்ல நடந்துச்சோ. பேசிக்கலி என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு போன் இருந்துச்சு. சோ நான் மேகாவோட ரூமுக்குள்ள அக்ஷயோட போனை தேட போகும்போது நான் இந்த போன் எடுத்து பெட் மேல வச்சுட்டேன். அப்புறம் அக்ஷயோட போன் என் கையில கிடைச்ச உடனே அந்த அரவாணி இருக்காங்கல்ல, இல்ல பொண்ணு யாரோ ஒருத்தவங்க, அவ என் மேல வந்து மோத ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஆக்சிடென்டலாவோ இல்ல கோஇன்சிடென்டாவோ அந்த போன் நான் வச்ச போனோட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த திருநங்கை பொறுத்த வரைக்கும் நான் கொண்டு வந்த போன் தான் அக்ஷயோட போனு. தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த போன் எடுத்துட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த போனை பார்த்தா அது அக்ஷயோட போனு. ஒரு நிமிஷம். ஒருவேளை இது அக்ஷயோட போன்னா அவகிட்ட இருக்கிறது உங்க போன்கா? ஆக்சுவலி இல்ல, நான் மேகா ரூமுக்கு கொண்டு போன போனு ஒரு டம்மி போனு. நான் என்ன நினைச்சேன்னா, அக்ஷயோட போனை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடம் கொஞ்சம் டம்மியா இருக்கும்ல, சோ இந்த போனை வைக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா கொஞ்ச நேரம் அக்ஷயோட போன் இல்லனா அதனால பிரச்சனை வரும்ல. இன்டெலிஜென்ட்னு சொல்ல வர கரெக்ட்டா? வெரி ஸ்மார்ட். நீ ஸ்மார்ட் அதுதெல்லாம் சொல்ற, இருந்தாலும் நான் கொஞ்சம் புத்திசாலிதான். ஐம் சாரி, நான் உங்களை போய் ரொம்ப மென்மையானவன்னு சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட். நீங்க சிங்க குட்டி ஜான்சி ராணி. சரி சரி சரி, அட்லீஸ்ட் நம்ம உழைப்பெல்லாம் வீண் போகல. இந்த போராட்டத்தோட முத அடி அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். அக்ஷயோட போன் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. சும்மா கிண்டல் பண்ணிருக்கா.